நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசனாகமத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மாணவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசனாகமத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் ஒரு பாகத்தை, ஒரு செய்தி 1ஆம் பாகத்தை தியானித்தோம் நாட்களில். 2வது பாகத்தையும் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ததனால், கர்த்தர் விரும்பினதுனால் நாம் இப்போ அதையும் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நீர் தந்த இந்த ஜெப வேளை உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. நீர் தந்த இந்த ஜெப வேளை உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. நம்பவில்லை நான் இந்த உலகை, சொல்லுங்க, நம்பவில்லை நான் இந்த உலகை. நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. என் கூட சேர்ந்து சொல்லமா? நம்பவில்லை நான் இந்த உலகை, நம்பவில்லை நான் இந்த உலகை. நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. இயேசுவே இயேசுவே, நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. நீர் தந்த இந்த ஜெப வேளை உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. ஏசாயா 60ல் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கின்றார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி. அதைத்தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அதனால தான் கர்த்தராக ஆண்டவரை நாம நோக்கி பார்க்கிற போதுதான் அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளி, பேரொளி வீசுகின்ற பிரகாச முகமுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அவர் வெளிச்சத்தை உதிக்க செய்வார். அதற்காகத்தான் இந்த வசன தியானம், அதற்காகத்தான் இந்த ஜெப நேரம். ஜெப வேளையில கர்த்தா ஜெபம் பண்ணுவீர்களா? வசனத்தை தியானிக்க போகிறோம்ப்பா. கால்களுக்கு தீபமா இருக்கிற வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீர் என்னை மறைத்து வெளிப்படும். இது உமது நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும், ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, நாளிலும் கூட எழும்பி பிரகாசி என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசனாகமம் 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசனாகமத்தில் 1வது 21வது அதிகாரத்தில் இப்படியாக பக்தனாகிய தாவீது சொல்லுகின்றான்.
அகிமெலேக் என்ற ஒரு ஆசாரியனிடத்தில் போய் ஒரு பட்டயத்தை கேட்குறான். தாவீது மட்டும், ஐயா மட்டும் நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாவீது சொல்கிறான், 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை என்றான். அல்லேலூயா. இந்த நாளில் ராஜாவுடைய காரியம் அவசரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அவசரமாக இருக்கிறீர்களா? அவசரப்படுகிறீர்களா? ஆர்வப்படுகிறீர்களா? எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக சுடர்விட, உலக இருளை நீக்க, வெளிச்சத்தை கொடுக்க நீங்க விரும்புகின்றீர்களா? வாஞ்சிக்கின்றீர்களா? கர்த்தர் இதை விரும்புகின்றார். அதனால ராஜாவுடைய காரியம் அவசரமாக இருக்கிறது. நாங்க காலையில சீக்கிரமாக எழுந்து எங்க வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு துரிதமாக இன்றைக்கு ராஜாவுடைய காரியம் அவசரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நேரம் எங்களுக்கு போதலை, காணலை. ஆனாலும் வேகமா கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கணும், அவருடைய வேத வசனங்களை தியானிக்கணும், இருளுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு தான் எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே பூதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே பூதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே பூதித்தது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். மகத்துவமான ஆண்டவர், வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவருக்கு புது பாட்டு பாடணும், பாடி அவரை ஆராதிக்கணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். 2ஆம் வசனத்துல 60 2ஆவது வசனத்துல, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, ஓ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. இதோ இருளிந்த பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். இதோ இருள் ஜனங்களை மூடும், இதோ இருள் ஜனங்களை மூடும், காரிருள் பூமியை மூடும், இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் ஊதிப்பார், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் ஊதிப்பார். அவர் மகிமை உன்மேலே காணப்படும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் ஊதிப்பார். அவர் மகிமை உன்மேலே காணப்படும், அவர் மகிமை உன்மேலே காணப்படும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, ஓ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே பூதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே பூதித்தது. அன்பானவர்களே, வேதவசனம் உண்மையுள்ளவைகள்,
நன்மையை கொண்டு வருகின்ற வேத வசனம், உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய வேத வசனம். எழும்பி பிரகாசி. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் இப்படியாக 4வது வசனத்தில், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார். அன்பானவர்களே, கேகிலா என்ற ஒரு பட்டணம், அதை யுத்தம் பண்ணும்படி பெலிஸ்தர்கள் வந்து களஞ்சியங்கள் உள்ளவைகளை பிடித்து கொள்ளையிட்டாங்க என்று தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஏற்கனவே தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறான், ஓட்டம், ஜீவனையும் தப்பும்படி ஓடணுமேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. அப்படி உள்ள நிலையில கேகிலா பட்டணத்தார பெலிஸ்தியர் பிடிக்காங்கன்னு சொல்லி அவன் காதுல கேட்ட போது கர்த்தரிடத்துல விசாரித்தான். கர்த்தர் சொன்னாரு, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் அதை உன் மூலமாக ரட்சிப்பேன்னு சொல்லி மறுமொழி கொடுத்தா. உடனே எழும்பி அந்த கேகிலாவுக்கு போய் அந்த பெலிஸ்தரை முறியடித்தான் என்று அங்க 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக வாசிக்க முடிகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. 1 ராஜாக்கள்ல 19வது அதிகாரத்தில் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள்ல 19 அதிகாரத்தில் 4லிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, பாருங்க, அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, சின்ன தீர்க்கதரிசி அல்ல, எதற்கும் துணிந்த தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்ட தீர்க்கதரிசி தான் எலியா. பாருங்க, பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று அங்கே ஒரு போட்டி வந்த போது அதில் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு இந்த எலியா ஜெயித்ததுனால, பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டதுனால, அதை ராஜா கேள்விப்பட்டதுனால, இந்த தீர்க்கதரிசிகளை வெட்டினது போல எலியாவுக்கு நாள காலையில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கட்டளையிட்டதுனால பயந்து போய், பாருங்க, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொன்னான். பக்தி வைராக்கியம் பாராட்டின எலியாவுக்கு ஒரு இருள் வந்து சூழ்ந்திருக்கின்றது. பயம் என்கின்ற இருள், திகுல் என்கின்ற ஒரு இருள், உயிரை காக்க வேண்டும் என்கின்ற உயிருக்கு கூட உத்தரவும் இல்லாத ஒரு நிலையில நம்மை ராஜாவுடைய கட்டளை நமக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லி பயந்து போய், பாருங்க, ஒரு நாள் பிரயாணம் போய், பாருங்க, அதற்கு முன்பதாக அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய், பாருங்க, பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் அங்கே வேலைக்காரனை அந்த பெயர்செபாவில் நிறுத்திட்டு, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு, ஏதாவது ஒரு சம்பவம் வந்தா என்னிடத்தில் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி தான் அது அர்த்தம். நீ இங்கே நில்லுன்னு சொல்லி ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் சூறை செடியில் போய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று சொன்ன போது
நான் நல்லவன் அல்ல, நான் என் பிதாக்களைப் போல பாவி என்று தன்னை ஒத்துக்கொண்டு தாழ்த்தி கர்த்தரிடத்தில் முறையிட்டான். எல்லா முறையீட்டுகளும் சரிதான். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னது சரிதான். சாக வேண்டும் என்று சொன்னதுதான் கர்த்தருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. இப்படி நாம சோர்ந்து போயிருக்கிறோமா? தளர்ந்து போயிருக்கிறோமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். அவரைத்தான் இன்றைக்கு நாம ஆராதிக்கிறோம். அவரைத்தான் இன்றைக்கு நாம அறிவித்து கொண்டிருக்கின்றோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற கர்த்தர் தான் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய பலவீனங்களை நீக்குவேன், நான் உன்னுடைய ஆபத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகின்ற கர்த்தர் சொல்லுகின்றார். சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ? தள்ளாடுகின்றீர்களோ? கலங்குகின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உங்களை விட்டு விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். பாருங்க, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். அன்பானவர்களே, பாருங்க, தண்ணீர் இருந்தது, அங்கே ஒரு அடை இருந்தது. இது எப்படி வந்தது? தூதனிடத்தில் கர்த்தர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். போதும் கர்த்தாவே, நான் அந்த உலகத்தில் வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உயிரையே வெறுத்த இந்த எலியாவுக்கு நீ போய் இந்த அப்பத்தை, இந்த தலையையும், இந்த அடையையும் தண்ணீரையும் கொடு, அவன் பலன் அடைவான் என்று கர்த்தர் அவன் தூதன் கையில் இப்படி கொடுத்து அனுப்பினார். புசித்து குடித்தான். அதை அடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிகம் என்று கர்த்தர் சொல்லி அவனை தடப்படுத்தினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில இந்த உலக வாழ்க்கையில், உலகத்தில் உள்ள சில காரியங்களில் நீங்கள் தளர்ந்து போயிருக்கிறீர்களோ, தள்ளாடி கொண்டிருக்கின்றீர்களோ, உங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து விட்டதோ, தளர்ந்து போனீர்களோ, கலங்காதீங்க. இயேசு சொன்னார் அல்லவா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொன்னார் அல்லவா. விசுவாசமாயிருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு நாங்க கூறுகிறோம். பாடலோடு, இசையோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அதே ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 45வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். எழும்பி பிரகாசிக்கிற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக, உங்கள் ஆத்மாவுக்கு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 45வது அதிகாரம் 13வது வசனம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை, பாருங்க, சிறைப்பட்டு போன
என்னுடையவர்களை கிரயமில்லாமல் பரிதானமில்லாமல் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். எலியாவை போல சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ளே படுத்திருக்கிறீர்களோ, சோகத்திற்குள்ளே படுத்திருக்கிறீர்களோ, கண்ணீர் கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கின்றீர்களோ, உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாகத்தான் இந்த வசன தியானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எழும்பி பிரகாசி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிகம். நீதியின்படி உன்னை நான் எழுப்பினேன், உன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்தினேன். என்னுடையவர்களை நீ கிரயமில்லாமல் பரிதானமில்லாமல் விடுதலையாக்குவா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை எழுப்புகின்றார். லாசர் என்ற மனுஷன் மரித்து போனான். இயேசுவுக்கு அன்பான ஒரு சிநேகிதன், சீஷன். அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் கழித்து லாசருவே வெளியே வா என்று ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் எழுந்து வெளியே வந்தான். மரித்து போனவன் திரும்பவும் உயிர் பெற்று வந்தான். அத மாதிரி நாட்களில் துக்கம் உங்களை தொடருகின்றதோ, தோல்வி நேரிடுகின்றதோ, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்க அழுகை களிப்பாக மாறும். எஸ்தர் சரித்திரத்தில் முர்தகாய் மூலமாக கர்த்தர் பயன்படுத்தினார் அல்லவா? காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வாசிக்கிறோம். யூதருக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது என்று பார்க்கிறோம். அத மாதிரி உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்க எழும்பி பிரகாசிக்கிற போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. மாணவர்களே, ஏசாயா 60:1 கொஞ்ச நேரம் ஒரே ஒரு சம்பவத்தை நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தியானித்தோம். இன்னும் தொடர்ச்சியாக இந்த எழும்பி பிரகாசி என்கிற இந்த சம்பவங்களை, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம மறுபடி நாம தியானிக்க போகிறோம். இதில் இருக்கின்ற வெளிச்சம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாகும். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். சூறை செடியில எலியா படுத்திருந்தான். அவனுக்கு ஒத்தாசையாக தூதனை கர்த்தர் அனுப்பினார். வெறும் கையாக அல்ல. என் ஊழியக்காரன், என் சிநேகிதன், என்னை அறிவிக்கிறவன் படுத்திருக்கிறான் சோர்ந்து. நீ போய் அவனுக்கு தண்ணீர் கொடு, ஒரு தலையை கொண்டு கொடு, ஒரு அது மாதிரி அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்து குடித்து புசித்த உடனே அந்த எலியாவுக்குள்ள பலன் வந்தது மாதிரி உங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி வேத வார்த்தைகள் மூலமாக உங்களை தடப்படுத்துகின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். புதிய பாடலோடு, கர்த்தருடைய விருப்பத்தோடு, கர்த்தர்
கர்த்தர் நினைக்கிற அந்த நினைவுகளை பூர்த்தி பண்ணும்படியாக கொஞ்ச நேரம் அப்படி வேத வார்த்தைகளை தியானிச்சிருக்கிறோம்ப்பா. வேத வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். நீ விரும்பின காரியத்தை ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக 60:1 உள்ள வசனம், நீர் விரும்பினவைகளை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.